இந்த கரூர் சம்பவத்தை மூடி மறைக்க போர்வை போற்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தீவிரமாக செயல்படுகிறது. காரணம், செந்தில் பாலாஜியை அடுத்த வாரம் சிபிஐ அழைத்து விசாரணை செய்ய இருக்கிறார்கள். செந்தில் பாலாஜியை கூப்பிட வேண்டும் என்று விஜய் நாளைக்கு நேரம் போய் இருந்தார், என்ன பண்ணுவாங்க இவங்க எல்லாம்? நேஷனல் ஹெரால்டு மீது ஊழல் புகார் பெற்றி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டெல்லி போலீஸுக்கு எழுதிய கடிதத்தில் டெல்லி போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரஷ்ய அதிபர் புட்டினுடைய விசிட், அந்த விசிட் மிக மிக முக்கியமாக இருக்க போகிறது. அதிமுக காரர்கள் சொல்லுகிறார்கள் திமுகவினர் அந்த பாடத்தை வாங்கி கிழிச்சு போடுறாங்கன்னு. நீங்க ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க, திமுக காங்கிரஸ் உறவு எப்படி இருக்குன்னு. அவங்க எல்லாம் பார்த்துக்கிறதே கிடையாது. ஆதவ் அர்ஜுனா டெல்லியில ராகுல் காந்தியுடைய ஃப்ரெண்டு பிரவீன் சக்கரவர்த்தி பார்க்க வந்திருக்காரு. ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலின் சந்திச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க 15 தொகுதி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாம் 75 தொகுதி கேட்கிறாங்க. 125 தொகுதியில நாங்க போட்டியிட முடியும். இதெல்லாம் கண் துடைப்பு நாடகம். காங்கிரசுக்கு இது ஒரு பெரிய தலைவலி. டி.கே. சிவகுமார் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகிவிடுவார். கண்டிப்பாக பொது தலைவர் பாஜகவிற்கு ஜே.பி. நட்டா இடத்தில் வந்துட்டார்னா அவர் அண்ணாமலையை மத்திய பாஜகவில் செயலாளராக எடுத்துக்கொள்வார் என்று அமித்ஷா ஏற்கனவே சொல்லியிருக்கார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லியில் வந்திருக்கிறார். அவர் எலெக்ஷன் கமிஷன்ல போய் தனி கட்சி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயத்தில் அமித்ஷாவை பார்த்ததாக வதந்திகள் இருக்கிறது, ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. நாளை மறுநாள் சனிக்கிழமை அமித்ஷா தமிழகத்திற்கு போவதற்கான அறிகுறிகள் இருக்கின்றன. அப்பொழுது அவர் என்ன பேச போகிறார்? தமிழகத்தில் பிரேமலதாவை பார்த்து வணக்கம் சிவா 144 நேயர்களே, இன்று மீண்டும் ஒரு முறை நம்முடன் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் டெல்லியிலிருந்து இணைகிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவகுமார். நமஸ்காரம். நமஸ்காரம். ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில நான் கேள்வியெல்லாம் வச்சுட்டு இருக்கேன். நீங்க உங்க சைட்ல இருந்து இருக்கிற நியூஸையும் நீங்க சொல்லலாம். நான் ஆரம்பிக்கிட்டா? இன்று ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இன்று திருவண்ணாமலையில் தீபம், தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாபெரும் ஸ்தலமான திருவண்ணாமலையில் தீபம் ஏற்பட்டிருக்கிறது. அதை கோடான கோடி பேர், லட்சக்கணக்கான பேர் பார்த்திருக்காங்க. அந்த பின்னணியில் காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய ஜெகத்குரு சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அவர் சொல்லுவது மாதிரி ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று சொல்லி சில வைணவ தலைவங்கள் ஸ்ரீரங்கம் பார்த்தசாரதி கோவில், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து வைணவ தலங்களையும் நினைத்து கொண்டு மனதில் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று திருப்பாவையில் திரும்ப ஆண்டாள் பாடியதை மனதில் வைத்துக் கொண்டு பல தர்மபுர ஆதீனம், மதுரை ஆதீனம் போன்ற ஆதீனங்கள் வழிபாடக்கூடிய தேவதைகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நாம் ஆரம்பிக்கலாம். அனைத்து தெய்வங்களும் சிவா 1440 நேயர்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆசீர்வாதங்கள் செய்வார்கள். குடும்பம் மீளர, வியாதி வெக்க இல்லாமல் இருக்க அனைத்து பகவான்களையும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த விவாதத்தை ஆரம்பிக்கலாம். சிவா. நன்றி சார். சார், நான் முதல்ல ஆரம்பிக்க விரும்புறது இந்த கரூர் ஸ்டாம்பீட் குறித்து சிபிஐ குரூப் இங்க ஆன் த ஸ்பாட் கிரவுண்ட்ல இவாலுவேட் பண்ணி அவங்க நிறைய அதுல இருந்து சேகரிச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கான கரண்ட் அப்டேட் என்ன சார்? நேற்று 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி என்று 3 நாட்களாக அஜய் ரஸ்தோகியினுடைய தலைமையில் இருந்த குழு 2 ஐபிஎஸ் ஆபீசர்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் கொடுத்துட்டு அவங்க எல்லாம் போயிருக்காங்க. சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு சில முக்கியமான பென் டிரைவ் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் பார்க்க போறாங்க. போதாத குறைக்கு எங்கு அந்த விபத்து நடந்ததோ 20 பேர் மரணம் அடைந்தார்களோ அங்க ஒரு பள்ளம் தோண்டி இருந்ததாகவும் கதை இருந்தது. அதையெல்லாம் விசாரித்திருக்கிறார்கள். போக போக தெரியும் உங்களுக்கு. இந்த கரூர் சம்பவத்தை மூடி மறைக்க போர்வை போற்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தீவிரமாக செயல்படுகிறது. காரணம், செந்தில் பாலாஜியை அடுத்த வாரம் சிபிஐ அழைத்து விசாரணை செய்ய இருக்கிறார்கள். அதை மூடி மறைப்பதற்காகத்தான் இந்த சம்பவம் என்று சொல்லுகிறார்கள். அஜய் ரஸ்தோகி அவர்கள் மிகவும்
அதிருப்தியில் இருக்கிறார். காரணம் தமிழக அரசாங்கம் ஒத்து உழைப்பவில்லை. லைசான் ஆபீசரை போடு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரை போடு, கோஆர்டினேட் பண்றதுக்கு போடுன்னா போடவே இல்லை அவங்க. எந்த தமிழ் பத்திரிகைகளும் இந்த செய்தி பிரபலமாக வரவில்லை. மூடி மறைக்க பார்க்கிறார்கள். காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வேகத்துல சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு பறந்து போனாரோ, இப்ப எங்க அது ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாம அவங்க திருப்பி வேற அவங்க சிபிஐ கேந்து வாபஸ் வாங்கி திருப்பியும் கவர்மெண்ட்டே கொடுக்கணும்னு அவங்க திருப்பியும் வந்து அப்பீலுக்கு போயிருக்காங்க. அப்பீல் போயிருக்காங்க. அது வாஸ்தவம் தான். அவங்களுக்கு உரிமை இருக்கிறது அப்பீல் போறதுக்கு. அதே மாதிரி விஜய்க்கும் உரிமை இருக்கிறது செந்தில் பாலாஜியை கூப்பிட வேண்டும் என்று. விஜய் நாளைக்கு நேர போய் நின்றாருன்னு என்ன பண்ணுவாங்க இவங்க எல்லாம்? ஆமா. இதுல என்னன்னா சிபிஐயோட கோர் அப்ஜெக்டிவ் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் விக்டிம், அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்குறது தான் அவங்களுடைய குறிக்கோள்னு செயல்படுறாங்க. இதுல வந்து குற்றவாளி யாருன்னு பார்க்கறத விட என்ன நடந்தது, அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரியான ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு வந்து குறிப்பிடப்பட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமா. கரெக்ட். அதான் அதனுடைய இன்டென்ஷனே அதுதானே. ஆமா. ஸோ அந்த பின்னணியில் பார்த்தால் போக போக நாட்கள் கடினமாக இருக்கும். தேர்தல் களம் சூடு பிடித்து விட்டது. இதனிடையே அஜய் ரஸ்தோகி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய தலைமை செயலாளர் இதுவரைக்கும் ஒரு பதில் போடவில்லை என்ற ரீதியில் தான் போயிருக்கிறார். தமிழகத்தின் மீது அவர் ஒரு அவநம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு நடப்புகள் இருப்பதாக அவருடன் ஒரு அப்ரோச் தெரிகிறது நம்மளுக்கு. இது இருக்கிற 3 ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இந்த அஜய் ரஸ்தோகியினுடைய தலைமையில் அந்த விவாதித்து வருகிறார்கள். தனக்கு அனைத்து விஷயங்களையும் சேகரித்து விட்டார். போக போக அந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கெல்லாம் சொன்னாங்க. அது தமிழக அரசாங்கம் போட்ட எஃப்ஐஆர் மேலே தான் போடுவாங்க. இது அதுதான் இன்வெஸ்டிகேஷன் போகும். தமிழக அரசாங்கம் ஒத்துழைக்கவில்லை என்றும் அவர் மனதில் நினைக்கிறார். சிவா, நம்ம இதோட அப்டேட்டை வந்து தொடர்ந்து கண்காணிப்போம், மானிட்டர் பண்ணுவோம். நான் அடுத்து உங்களை கேட்க விரும்புறது, இந்த லோக்சபா பாராளுமன்றமோட குளிர்கால செஷன் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆகி 2 நாளா ரொம்ப ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஸோ அது சம்மந்தப்பட்ட நியூஸ் வந்து உங்கள்ட்ட இருந்து நான் வந்து கேட்க தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதே சமயத்துல அங்க வந்து இப்ப நம்ம டிஎம்கே எம்பிஸ்லாம் இப்ப எப்படி பிஹேவ் பண்றாங்க? அவங்களுக்கும் காங்கிரஸ்க்கும் எப்படி எந்த விதமான ஒரு இணக்கமான போக்கு இருக்கா? அதெல்லாம் பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் நேயர்கள் சார்பில். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் ஆரம்பித்தது. இதனிடையே எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றி பேச வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தினார்கள். அதற்கு ஆமோதித்தார்கள். அரசாங்கம் ஒப்புக்கொண்டது. அரசாங்கத்தின் தரப்பில் வந்தே மாதரம் விவாதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்காக வந்தே மாதரம் டிசம்பர் 9ஆம் தேதி வந்தே மாதரம் டிபேட் பண்ணிட்டு 10ஆம் தேதி எஸ்ஐஆர் எடுத்துப்பாங்க. நாடாளுமன்றத்தில் எஸ்ஐஆர் என்பது அனுமதிக்க முடியாது. காரணம், எலெக்ஷன் கமிஷன் நாடாளுமன்றத்தில் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. யாரும் மினிஸ்டர் கிடையாது. ஒரு ஆர்கனைசேஷன் கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணது அது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் சொல்லிட்டு அது மேல டிபேட் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதிர்கட்சி ஒத்துழைத்தார்கள். இப்போ செவ்வாய்க்கிழமை காத்தால, அதாவது டிசம்பர் 9 சோனியா காந்தியினுடைய பர்த்டே 80 வயது ஆகிவிட்டது. அதுக்கு மறுநாள் எஸ்ஐஆர் பண்ணும்போது காங்கிரஸ் தரப்பில் இருந்து ராகுல் காந்தி தான் இதை பேச ஆரம்பிக்க போகிறார். அவர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார், ஓட்டுச்சோரியை பற்றி சொல்லுவார். ஆனால் நேஷனல் ஹெரால்டு மீது ஊழல் புகார் பெற்றி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து டெல்லி போலீஸுக்கு எழுதிய கடிதத்தில் டெல்லி போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. இப்ப நாடாளுமன்றத்தில் ஐபால் டு ஐபால், எதிரே ஒரு பக்கம் அப்போசிஷன் சைடு எஸ்ஐஆர், ஆளுங்கட்சியிலிருந்து எஃப்ஐஆர். ஆக மொத்தம் எஃப்ஐஆருக்கு தான் மோதலாக இருக்குமே தவிர இதுல அமித்ஷா தலையிட போகிறார், குறுக்கிட போகிறார், இன்டர்வியூ பண்ண போறாரு. அப்போ கண்டிப்பாக சோனியா காந்தியை பற்றி பேசுவார்கள், நேஷனல் ஹெரால்டு பேசுவார்கள், இதெல்லாம் பேசுவாங்க. எஸ்ஐஆர் அப்போசிஷன் சொன்னா கூட நிரூபிக்க முடியாத அளவிற்கு ராகுல் காந்தி இருக்கிறார். காரணம், அந்த எஸ்ஐஆர்ல ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் இதை அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. போதாத வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் 1 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க வேற. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் 78% 80% ஒத்துணுட்டாங்க. 80% ஃபார்ம்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு, ஃபாரத்தெல்லாம் வாங்கினுட்டாங்க. 94.5% வந்து ஃபார்ம்ஸ் கொடுத்தாச்சு அப்படின்னு எஸ்ஐஆர் தகவல் வந்தது. ஃபாரம் கொடுத்துட்டாங்க. இப்ப கலெக்ட் பண்ணது 70% முடிச்சிருச்சே. எங்கேயுமே கம்ப்ளைண்ட் வரவே இல்லையே.
அதிமுக காரர்கள் சொல்லுகிறார்கள் திமுகவினர் அந்த பாடத்தை வாங்கி கிழிச்சு போடுறாங்கன்னு. 20 லட்சம் போக்கு வாக்காளர் பாருங்க சிவா, ஒரு பர்டிகுலர் தொகுதியில ஒரு பூத்துல 1200 1500 இது ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதுல 2024 ஓட்டு போட்டவாள் 2024 இருந்து 2025க்குள்ள ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது 100 முதல் 150 பேர் வரைக்கும் மரணம் அடைந்திருக்கிறார்கள். 70-80 புது வாக்காளர்கள் வந்திருக்கிறார்கள். சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா மேல கீழே பாத்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் வளர்றது. தமிழகத்தில் ஒரு 20,000 வாக்காளர்கள் ஒதுக்கப்படுவார்கள் என்று டெலீட் பண்ணுவாங்கன்னு. சோ இதெல்லாம் நாளைக்கு பார்லிமெண்ட்ல பேசுவாங்க. நாடாளுமன்றம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. 8 முக்கிய பில்கள் வர இருக்கிற மசோதாக்கள் நிர்மலா சீதாராமன் மூலமாக ஃபைனான்ஸ் சைட்ல இருந்து ஃபைனான்சியல் ரிஃபார்ம்ஸ் பத்தி பேசுறாங்க. இன்சால்வன்சி பேங்கிங் கரப்ஷன் கோட், அதாவது ஐபிசி என்பதை சொல்றாங்க. மணிப்பூருடைய பட்ஜெட் பாஸ் ஆச்சு. தனியார் நிறுவனங்களில் உள்ள நியூக்ளியர் விஷயத்தை பற்றி பேசுவதற்கு பல பிரைவேடைசேஷன் செய்வதற்கெல்லாம் மசோதாக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாராளுமன்றம் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க 2வது கேள்வி கேட்டீங்க, திமுக காங்கிரஸ் உறவு எப்படி இருக்குன்னு. அவங்க எல்லாம் பாத்துக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு வேகத்தில் இருக்கிறது கிடையாது. ஏதோ சால்ஜாப் சொல்றாங்களே தவிர ஆனா இணக்கம் பிணைப்பு இல்லை. அதே சமயத்துல ஒரு காசிப் கேள்விப்பட்டேன். கனிமொழி வந்து காங்கிரஸ் எம்பிக்களை சந்திக்கிற போது வந்து தாவேக்காவோட நீங்க இன்னும் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு வந்து அவங்க ஏதோ பேசின மாதிரி ஒரு காசிப் கூட கேள்விப்பட்டு காதுல விழுந்துச்சு. அது காசிப் இருக்கலாம். பட் இருந்தாலும் கனிமொழி ராகுல் காந்தி கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஏன் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் இன்னும் விஜயுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சோ அதை வைத்து பார்த்தால் காங்கிரசிடம் ஒரு விதமான இணைப்பு இல்லை திமுக எம்பிக்கள் இடையே. காரணம் என்ன என்று கேட்டால் 8 எம்பிக்கள் கார்த்திக் சிதம்பரமே ட்விட்டர்ல போட்டிருக்காரு, போட்டோ போட்டிருக்காரு, சென்ட்ரல் ஹால்ல உட்கார்ந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ பேசுறோம்னு சொல்லிட்டு. எவ்வளவு தைரியம் தான் போடுவார் பாருங்க. அது செல்வ பெருந்தகைக்கு ஒரு சவால். ஆனா இன்னைக்கு செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டுல மு.க. ஸ்டாலினை பார்த்துட்டாரு. இது கண் துடைப்பு நாடகமாத்தான் இருக்கு. ஏன் தெரியுமோ, செல்வ பெருந்தகை பார்த்துட்டாரு. இங்க தமிழ்நாட்டுல வந்து தேவைக்காவோட போகணும்னுட்டு ஆதவ அர்ஜுனா டெல்லியில வந்து ராகுல் காந்தியுடைய ஃப்ரெண்டு பிரவீன் சக்கரவர்த்தியை பார்க்க வந்திருக்காரு. ஆக மொத்தம் கான்ட்ரடிக்ஷன் நிறைய இருக்கு சிவா. அது ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை. இருந்தாலும் ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலின் சந்திச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க 15 தொகுதி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாம் 75 தொகுதி கேட்கிறாங்க. 125 தொகுதியில நாங்க போட்டியிட முடியும். இதெல்லாம் கண் துடைப்பு நாடகம். செல்வ பெருந்தகை சில சிபிஐ கேஸில் இருந்து தப்பிப்பதற்காக மு.க. ஸ்டாலின் முயல்கிறார். ஆனா காங்கிரஸ் பிளவுபட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம் பலர் தாவேக்காவுடன் போக வேண்டும் என்று துடிதுடிப்புன்னு இருக்கிறார் சிவா. அதுதான் அந்த பேக்ரவுண்ட், டோட்டல் பேக்ரவுண்ட் அதுதான். ஓகே சார். அதே சமயத்துல நம்ம அண்ட மாநிலமான கர்நாடகாவை பத்தியும் வந்து நேயர்களுக்காக ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அங்க வந்து இந்த சிஎம் சித்தராமையாவும் டி.கே. சிவகுமாரும் நிஜமாவே அவங்களுக்கு 2.5 வருஷம் ஆயிடுத்து. அவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு விதமான காம்படிஷன் இப்ப வந்து வெளிப்படையா தெரிய வந்தது. அவங்க வேர்ட் ட்விட்டர் எக்ஸ் பதிவுல வந்து அந்த வேர்ட் அப்படிங்கிறத வச்சுன்னு ஒருத்தர் வந்து அவங்களுடைய மனநிலையை ரொம்ப தெளிவாவே வெளிப்படுத்திக்கிட்டாங்க. அதே சமயம் ஒருத்தர் பிரேக்ஃபாஸ்ட்க்கு மீட் பண்ணி எல்லாம் சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. இப்ப 2ஆம் தடவை பிரேக்ஃபாஸ்ட்க்கும் மீட் பண்ணிருக்காங்க. டி.கே. சிவகுமார் சொல்லியிருக்காரு, நான் இன்னும் அவசரப்படல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. இன்று மாலை நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது புதன்கிழமை 3ஆம் தேதி டிசம்பர் மாதம் 6 மணிக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கும் சமயத்தில் டி.கே. சிவகுமார் டெல்லி வந்து விட்டார். டெல்லியில் அவர் ராகுல் காந்தியை சந்திக்க போவதில்லை, மல்லிகார்ஜுன் கார்கேயை சந்திக்க போவதில்லை. தன்னுடைய எம்எல்ஏக்களை எல்லாம் பார்த்துட்டு 2 பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்ல நடந்த ஒரு டெவலப்மெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காரு. காங்கிரசுக்கு இது ஒரு பெரிய தலைவலி. 3 காந்திகளிடையே இருக்கக்கூடிய குழப்பத்தை வெளிப்படுத்துகிறது என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிகின்றன. காரணம், டி.கே. சிவகுமார் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகிவிடுவார். உங்களுடைய பெயருடைய கொண்டவர் நேம் சேக் D.K. Shivakumar will definitely become the Chief Minister of Karnataka. You wait and watch. Rahul Gandhi is wanting to give, அதை கொடுக்கணும்னு பார்க்குறாருங்க. அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் சிவகுமார். ஓகே, நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதை. ஸோ அடுத்து நான் கேட்க விரும்புறது தமிழக செய்தியை குறித்து. ஸோ பி.எல். சந்தோஷ் எலெக்ஷன் பாஜகவோட எலெக்ஷன் சூப்பர்வைஸ் பண்றவர் வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து நேத்தி கும்பகோணத்துல நயினா நாகேந்திரன் கூட்டத்துல கலந்துக்கிட்டதா ஒரு செய்தி வந்தது. அதை பத்தி உங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்கா சார்? நல்ல ஒரு கூட்டமாகத்தான் இருந்தது. பி.எல். சந்தோஷ் ஒருங்கிணைக்க பார்த்திருக்கிறார். அனைத்து குரூப்புகளுக்கும்
அதில் வானதி சீனிவாசனும் அண்ணாமலையும் கலந்து கொள்ளவில்லை, பிளேன் லேட் ஆயிடுச்சுன்னுட்டு. அதனால காரணம் இருந்தாலும் கண்டிப்பாக BL சந்தோஷ் அவர்கள் மத்திய பாஜகவிற்கு ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார், நோட்ஸ். அதுல ஓப்பனா சொல்லியிருக்காரு, தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஊழியர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்று. காரணம், ஜெயபாண்டாவும் அந்த மீட்டிங்ல இருந்திருக்காரு, அரவிந்த் மேனனும் இருந்திருக்காரு. அவங்க 2 பேரும் ஒரு இண்டிபெண்டன்ட் ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா they welcome it. அதுல KT ராகவன் வந்த பிறகும் பூத் மீட்டிங்ஸ்மெண்ட்ல 12,000 பேர் வந்ததாக KT ராகவன் தன்னுடைய தளத்தில் போட்டிருக்கிறார். இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு கண்டிப்பாக ஒரு சைசபிள் ஓட் பேங்க் இருக்கத்தான் செய்கிறது என்பதை நிரூபிக்கிறது சிவகுமார். அதே சமயத்துல திரு அண்ணாமலை அங்க போகாதது வந்து பலவிதமான சந்தேகங்களை இன்னும் அப்படியே தொடர செய்யுது. அதெல்லாம் தப்பு. அதனால ஒரு காசிப்புக்கு நம்ம வந்து சிவா 1440 அதுக்கெல்லாம் நம்ம பண்ணத்துக்கு கனி கட்சி ஆரம்பிக்கிறார் என்பதுதான் தனிப்பட்ட அபிப்பிராயம். அது தங்களுடைய தொலைக்காட்சியிலும் நான் பார்த்தேன். அது பற்றி ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள் இருந்தாலும் அது தங்களிடம் பேசியவருடைய கருத்து, அதை நான் மதிக்கிறேன், இண்டிவிஜுவல் கருத்து. ஆனால் டெல்லியில் அது பற்றி ஒரு சூழ்நிலை பாஜக கூட்டத்தின் தலைவர்கள் சொல்லுகிறார்கள், கண்டிப்பாக பொது தலைவர் பாஜகவிற்கு JP நட்டா இடத்தில் வந்துட்டார்னா அவர் அண்ணாமலையை மத்திய பாஜகவில் செயலாளராக எடுத்துக்கொள்வார் என்று அமித்ஷா ஏற்கனவே சொல்லியிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் அண்ணாமலை தட்டி கொடுத்திருக்காரு. அண்ணாமலை இஸ் an asset to தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார். ஒன் மோர் தமிழகம் சம்பந்தப்பட்ட நியூஸ் வந்து நம்ம கவர்னர் RN ரவி அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க ராஜ்பவன்கிறத லோக் பவன் அப்படின்னு மாத்துறதா, இந்தியா முழுக்க மாத்துறதா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முடிவு எடுத்திருக்கிறதா நமக்கு தெரிய வருது. ஆனா இங்க வந்து அதை வந்து ஒரு நகைச்சுவையா வந்து அதை கடந்து போக விரும்புறது இங்க இருக்கிற தமிழக கவர்மெண்ட், திமுக அரசு. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? திமுக அரசுக்கும் ஆளுநருக்கும் எப்பவுமே சண்டை உண்டு. திமுக வந்து ஆல் இந்தியா பண்றாங்களா? ஒண்ணுமே இல்லை. அவங்க திருப்பி தமிழ், RN ரவி ஒழிக, அமித்ஷா ஒழிக, ஏதோ எல்லாரும் ஒழிக்கணும், இவங்க குடும்பம் தான் வாழணும், எல்லாம் ஒழிக. நீ அது பாருங்க, பிரைம் மினிஸ்டர் வந்து வேலூர்ல பேசும்பொழுது போன்ற சென்ற வருடம் அவங்கெல்லாம் வந்து எப்ப பார்த்தாலும் கடிதம் எழுதினா கூட பணம் கேட்டுருக்காங்க, அழுதுண்டே இருக்காங்க, ரோத்தே ரேத்தாகன்னு சொன்னார் அவர். அதே மாதிரி தமிழக அரசாங்கம் வந்து ஒரு கை கொடுப்பதற்காக அல்ல, என்ன ஒரு சீஃப் மினிஸ்டர் பேசணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் பார்லிமெண்ட்ல எக்கோ பண்ணும், எதிரொலிக்கலாம். திமுக எம்பிக்கள் அது செய்வதை தவறு விட்டார்கள். திமுக எம்பிக்கள் வருகிறார்கள் போகிறார்களே தவிர அவருக்கு என்று ஒரு விதமான ஒரு பிடிப்பு இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். இருப்பினும் வரக்கூடிய நாட்களில் திமுக எம்பிக்களுக்கு பொதுமக்கள் சாட்டை அடி கொடுப்பார்கள். காரணம், ஆன்டி இன்கம்பன்சி தமிழகத்தில் அதிகமாக இருப்பதாகத்தான் பல சர்வேக்கள் தெரிவிக்கின்றன. போக போக பார்க்கணும் சிவா, தமிழ்நாடுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பம் வர இருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன் சிவா. ஓகே சார். சோ நீங்க பூச்செண்டுல இன்னைக்கு வேற என்ன செய்திகள் வச்சிருக்கீங்க சார்? பூச்செண்டு இலங்கைக்கு இந்திய ராணுவ தளபதி சென்று வந்துவிட்டார். அவர் ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு. தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தப்படுகிறது பாகிஸ்தான் வழியாக என்ற ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட்டையும் அவர் பார்த்திருக்கிறாரு. அந்த பூச்செண்டுல ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸ்ரீலங்காக்கு இந்தியன் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் சென்றது மாபெரும் திருப்பம். அது இந்த புயல்னாலே 500 பேர் எல்லாம் மரணம் அடைந்தது ஒரு வருத்தத்தக்கதாக இருந்தாலும், இந்திய அரசு முதல் முறையாக திசநாயகியிடம் ஏகேடியிடம் பேசி நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு உதவி செய்திருக்கிறார். குறைந்தது 20,000 கோடி ரூபாய்க்கு பொருட்கள், நிவாரண பொருட்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. 3 சிறப்பு விமானங்கள் சென்றிருக்கிறது. இது நடுவே பாகிஸ்தானிலிருந்து நிவாரண பொருட்கள் இலங்கைக்கு செல்லும் பொழுது இந்தியா வழியா தான் போகணும். ஏர் ரூட்ல ஜெய்ப்பூர், ஹைதராபாத், சென்னை, இலங்கை போக வேண்டும். அதுதான் ரூட், ஏர் மேப் ரூட். அதற்கு இந்திய பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் பர்மிஷன் 4 மணி நேரத்தில் கொடுத்துட்டாங்க. அதையெல்லாம் பார்த்த அப்புறம் அந்த சாமான்லாம் இறக்கின அப்புறம் திசநாயக்க பார்த்தாரு, எல்லாமே அழுகி இருக்குது, எல்லாமே வேஸ்ட், எக்ஸ்பைரி பண்ணது, எல்லாமே அவுடேட்டட், யூசபிள், இட்ஸ் நாட் யூசபிள். அதை சொல்லி வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அது பற்றி இலங்கை அரசாங்கம் பாகிஸ்தானிடம் புகார் சொல்லி இருக்கிறது. அது பல தொலைக்காட்சிகளில், ஆங்கில தொலைக்காட்சிகள் டெல்லியில் விவாதிக்கப்பட்டது. நானும் அந்த விவாதத்தில் இருந்தேன். அதனால் ஆக்கப்பூர்வமாக சொல்ல வேண்டும் என்றால் பூச்செண்டு மூலமாக
இந்திய அரசாங்கம் உதவியது, பாகிஸ்தான் அரசாங்கம் துரோகம் செய்தது இலங்கை தமிழர்களுக்கும் இலங்கையருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பூச்செண்டு 2. இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லியில் வந்திருக்கிறார். அவர் எலெக்ஷன் கமிஷன்ல போய் தனி கட்சி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயத்தில் அமித்ஷாவை பார்த்ததாக வதந்திகள் இருக்கிறது, ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. அவருடைய எக்ஸலத்தில் அவர் போட்டுக் கொள்ளவில்லை, போட்டோ ஒன்றும் வரல. இருப்பினும் அவர் நட்டாவை பார்க்க இருக்கிறார். நட்டா என்ன சொல்றாங்க, நீங்க பிஜேபியிலே சேர்ந்துருங்க அப்படின்னு. அப்ப பிஜேபியில சேர்ந்துட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மாபெரும் அச்சம் வரும். இந்த பின்னணியில் பார்த்தால் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய டெல்லி விஜயம் எப்படி இருக்கும் என்பதை காலப்போக்கில் தான் தெரியும். பூச்செண்டு 3. நாளை மறுநாள் சனிக்கிழமை அமித்ஷா தமிழகத்திற்கு போவதற்கான அறிகுறிகள் இருக்கின்றன. அப்பொழுது அவர் என்ன பேச போகிறார், தமிழகத்தில் பிரேமலதாவை பார்த்து கட்சியில் சேர சொல்லுகிறாரா இல்லையா என்பதெல்லாம் தெரியவில்லை. பூச்செண்டு 4. சோனியா காந்தி அம்மையாருக்கு உடல்நிலை பரிசோதனை செய்வதற்காக லண்டன் போக இருப்பதாகவும், சில சொத்து விவரங்களை எல்லாம் அவர் வில் எழுதி வைப்ப இருப்பதாகவும் சில வழக்கறிஞர்களையும் சார்ட்டர்ட் அக்கௌண்டங்களையும் பார்த்திருக்காங்க. காரணம், இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். அம்மையாருக்கு உடல்நிலை சரியில்லை, அவங்கள துபாய்க்கு போயிட்டு வந்தாங்க. நேரு சென்டர்ல திங்க் டேங்க் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த நேரு மெமோரியல் லைப்ரரியை பத்தி பாச போறாங்க. அவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றதெல்லாம் குடும்பத்தினுடைய இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் பத்தி தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் டெல்லியிலிருந்து கிடைக்கக்கூடிய பூச்செண்டுகள். சார், அதே சமயத்துல நீங்க சொன்னோட ஞாபகம் வந்தது. ஸோ இந்த நேஷனல் ஹெரால்ட் கேஸ்ல எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு ரொம்ப நெருக்கமா வந்துட்டாங்களே. யார் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்வாங்க இதுல? சொல்லிருக்காங்களே, அக்யூஸ் நம்பர் 1 and 2 சோனியா காந்தி and ராகுல் காந்தி. அது மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சம்மன் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனா அரெஸ்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரியாது. அரசாங்கம் அந்த மாதிரி நிலைமைக்கு போகுமா? ஏன்னா ஏற்கனவே ப. சிதம்பரத்தையும் சசிகலாவையும் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலே அரெஸ்ட் பண்ண அரசாங்கம் ராகுல் காந்தி விடுமா என்று காரணம் என்னன்னா, ராகுல் காந்தி அடிக்கடி ஏதோ பேசிக்கொண்டு வருகிறார். அந்த எஃப்ஐஆர் போது மூலமாக காங்கிரஸ் நிஜமாவே அலண்டு இருக்குங்க, பயந்து இருக்காங்க. ஒன்னும் they are unable to make it. பூச்செண்டு 6. ஜார்க்கண்ட் அரசாங்கம் காங்கிரசிடமிருந்து விலகிவிட்டு, இண்டி கூட்டணியிலிருந்து விலகிவிட்டு பாஜகவுடன் வருவதற்கு பார்க்கிறார்கள். ஆனால் அது ஊழல் அரசாங்கம் என்று தேர்தல் சமயத்தில் பிரச்சாரம் செய்த பாஜகவிற்கு இது எப்படி வரவேற்க இருக்கிறார்கள் தெரியவில்லை. சிபு சோரேனுடைய மகன் ஹேமந்த் சோரேன் ராகுல் காந்தி மீது பழி சுமத்துகிறார். பீகாரில் ஓட்டுச்சோரி என்று சொல்லி கவுத்து விட்டாங்க, தேஜஸ்வி யாதவ் சீஃப் மினிஸ்டர் வருத என்பதை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். அதுதான் விவாதமாக இருக்கிறது. எது இருந்தாலும் சிவா, இன்று டெல்லியில் பரபரப்பாக பேசக்கூடியது ரஷ்ய அதிபர் புட்டினுடைய விசிட். அந்த விசிட் மிக மிக முக்கியமாக இருக்க போகிறது. இன்று அங்கிருந்து ரஷ்யாவிலிருந்து 20 சிறப்பு கார்கள் வந்திருக்கின்றன. அதில் ஒரு கார் ஒரு குண்டு தொலைக்காத கார். அந்த கார்ல தான் மிஸ்டர் புட்டின் டிராவல் பண்ண போறாரு. அரஸ் செனட் பேர் அந்த கார் பேர். ஹெவிலி ஆர்ம்டு லக்ஸரி லிமிசின் வித் ரஷ்யன் பிரசிடென்ட் யூசஸ் தட். அந்த லிமிசின் கார் வந்தாச்சு டெல்லிக்கு. அதன் மூலமாக வரக்கூடிய நாட்களில் இந்தியா ராணுவ ஒப்பந்தங்கள், இந்திய பொருளாதார ஒப்பந்தங்கள், இந்திய ரஷ்ய வியாபார ஒப்பந்தங்கள், இந்திய ரஷ்ய கல்வி ஒப்பந்தங்கள், இந்திய ரஷ்ய நியூக்ளியர் சயின்ஸ் ஒப்பந்தங்கள், சைபர் செக்யூரிட்டி பற்றிலாம் விவாதிப்பதற்காக புட்டின் அவர்கள் 2 நாள் டெல்லியில் தங்க இருக்கிறார். ராஷ்டிரபதி திரௌபதி முர்மு அம்மா அவர்கள் புட்டினுக்கு விருந்து தர இருக்கிறார் நாளை, அதாவது 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை என்பதை சொல்லி பூச்செண்டை சொன்னதற்கு பிறகு சிவா 1440 நேயர்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். அடுத்த புதன்கிழமை பல கருத்துக்களை நான் தயாராக வருவேன். தங்களுக்கு அதை கொடுப்பதில் ஆர்வமாக இருக்கிறேன். நன்றி சார். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி. தேங்க்யூ.